சார் கரெக்டர் வந்தாச்சு. சார் தலையை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். கட்சிக்காரங்க போராடுறாங்க. பஸ் முன்னாடி படுத்துட்டு வழிய விட மாட்டேங்கிறாங்க சார். போராடுவோம் போராடுவோம். நிறுத்துங்க. பஸ்ஸுக்கு வழி விட போறீங்களா இல்லையா? எங்க தலைவிக்காக உயிரே விடுவோம், பஸ்ஸுக்கு வழி விட மாட்டோம். திருப்பி முடிவு என்ன சொல்றீங்க? அதான் உயிரே விடுவோம் சொல்லிட்டல, அப்புறம் என்ன முடிவு? பெரிய முடிவு. அவங்க தலைவி அவங்க உயிர், நாம நம்ம வேலை பார்ப்போம். போராடுவோம் 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 உங்க தலைவிக்காக உயிரை விடணும் சொன்னீங்கல்ல, எங்க ஓடுறேன்? உங்க தலைவியை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ரெடி. எங்கூட யார் யார் வரீங்க? யார் வரீங்க? யாரும் வரமாட்டீங்க. ஆனா உண்ணாவிரதம் வந்து பந்தல் போட்டு நீங்க நிழல்ல உட்காருவீங்க. போலீஸ் வெயில் நின்னு உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். பஸ் மறியல்னு கால் நீட்டி படுத்துருவீங்க. நாங்க உங்களுக்கு கால் அமுக்கணும். வீட்டுல அடுப்பெரிக்க வழி இல்லாம இருக்கும். ஆனா அரசாங்க பஸ் இருப்பீங்க, ரயில இருப்பீங்க. செடி வளர்க்க துப்பு இருக்காது. மரத்தை விட்டு ரோட்ல போடுவீங்க. போராட்டம்னா உங்களுக்கு பொழுதுபோக்கா போச்சு. போலீஸ் பிடிச்ச 1/2 மணி நேரத்துல வெளியே விடுறது இல்ல, அதனால வர வேணதா இதெல்லாம். உங்களை தூக்கி உள்ள போட்டு செக்கிலுக்க வச்சு கல் உடைக்க வச்சா அப்ப தெரியும் போராட்டம்னா என்ன அர்த்தம். Take them all. ஆமா கழுத, எம்புட்டு நாளைக்கு தான் எம்எல்ஏவுக்கும் மந்திரிக்கும் காத்து கிடப்பீங்க. வேடிக்கை பாத்தீங்களா? உங்க அரசாங்கம் என் உசுருக்கு 10 லட்ச ரூபாய் விலை பேசிச்சு. இப்ப அதே அரசாங்கம் என் காலுக்கு 10 லட்ச ரூபாய் செலவு பண்ண போகுது. எனக்கு ஜென்ம விரோதியே போலீஸ் தான். உங்க வீட்டுக்கு நான் விருந்தாளியா வர்றதுனால இப்ப அதே போலீஸ் எனக்கு பாதுகாப்பு கொடுக்க போகுது. அங்க ஏதாவது ஏடா கூடமா ஆச்சு, என்ன பயந்துட்டியா? பயம் எனக்கு இல்ல, உனக்குதான். நான் பயப்படாதனால தான் தனியா வந்திருக்கேன். நீ பயந்ததால தான் உங்க ஆளுங்களோட வந்திருக்க. அந்த துணி துவைக்கிறானே அவங்கிட்ட துப்பாக்கி இருக்கு. அதோ ஆடு மேய்க்கிறானே அவங்கிட்ட துப்பாக்கி இருக்கு. அப்புறம் மரம் வெட்டுறவன், மாடு மேய்க்கிறவன் எல்லாருக்கிட்டையும் துப்பாக்கி இருக்கு. எல்லாம் பாதுகாப்புக்காக தான். எனக்கு எந்த பாதுகாப்பும் தேவையில்லை. எங்க அண்ணன் உன்னை நம்பி என்ன அனுப்பும் போதே நினைச்சேன் நீ புத்திசாலிதான். போலாமா? சந்தோஷ் ஹாஸ்பிடல் சொல்லுங்க. சரி, டாக்டர் ஜெயந்தி டாக்டர் அந்த ஆப்போசிட் ரூம்ல இருக்காங்க. ஓகே. நீங்க உட்கார், நான் பேசிட்டு வந்துடுறேன். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் சார். ப்ளீஸ் டேக் யூர் சீட். காட்டுல இருக்கிற வீரையனோட தம்பி. சாரி சார், என்னால அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. டாக்டர், உங்க முன்னால ஒரு பேஷண்ட் வந்தான்னா அவன் நல்லவனா கெட்டவனா, தீவிரவாதியா குற்றவாளின்னு நீங்க பார்க்க கூடாது. இவனுக்கு தானே 10 லட்ச ரூபாய் விலை வச்சீங்க. இவன் தப்பிச்சு என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து நான் கொடுத்திருந்தா என்ன தேச துரோகின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிருப்பீங்க. இவங்கெல்லாம் எதுக்காக காப்பாத்தணும்? சாக்கட்டுமே சார். அதை விட்டுட்டு இவனை காப்பாத்தி இன்னொரு வீரையனை உருவாக்க நீங்க, நான், கவர்மெண்ட் எல்லாரும் காரணமா இருக்க கூடாது சார். இன்னொரு தீவிரவாதி உருவாக கூடாதுங்கிற உங்க எண்ணத்தை நான் பாராட்டுறேன். உங்க தேசபக்தியை நான் மதிக்கிறேன். உங்க மன உறுதியை பார்த்து சந்தோஷப்படுறேன். அதே சமயம் நம்ம நாட்டுக்காக தியாகம் பண்ண ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க காட்டுல கட்டப்பட்டு இருக்காங்க. அதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இது எல்லாத்தையும் விட
இந்த கவர்மெண்டோட உதவியால தான் நாம உயிர் பொழைச்சோங்கிற நம்பிக்கை அவன் மனசுல வரணும், வரவழைக்கணும். ப்ளீஸ். அப்பு வாங்க 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 வாங்க. எப்படி இருக்க அப்பு? நல்லா இருக்கேன். ஓகே. ஆமா, நீங்க எப்பறம் அங்க வந்தீங்க? ஆத்தா வந்திருக்காளா? வந்திருக்கு. உனக்கு பயந்துகிட்டு வெளியே நிக்குது. அரசப்பன் பொண்டாட்டிக்கு பயமா? சும்மாடா. இம்புட்டு தூரம் வந்தவளுக்கு உள்ள வரத்துக்கு என்ன, நான் அடிச்சு விடுன்னு சொல்லிவிட்டு வெளியே நிக்கிறா. வாங்க. ஏன் பொண்டாட்டி நான் அடிப்பேன், கொல்லுவேன். நல்ல அடி கொல்லு. அப்புறம் இந்த பிள்ளைங்களை யார் பாத்துக்கிறது? அடிக்கிறதும் கொல்றதுக்கா பொண்டாட்டி பிள்ளைங்களா? அவன் உங்ககிட்ட எதையும் கேட்கல. நீ கட்டின தாலி அவ கழுத்துல கிடந்தா போதும்னு சொல்றான். அதான் அவனை பிடிச்சு ஜெயில வைக்க சொன்னான். அப்போவாது நீ உயிரோட இருப்பேன்னு தான். அடி பைத்தியக்காரி. ஜெயில இருந்தா மட்டும் நான் உயிரோட இருந்துருவனா? அந்த போலீஸ்கார பழக நீ அடிச்ச கொண்டு வர மாட்டானுங்க. எல்லா போலீஸும் நல்லவங்களை அடிக்கிறது இல்ல. புரியாது கலெக்டர், உனக்கு இதெல்லாம் புரியாது. உன் வீட்டு வாசப்பள்ள நிக்கிற போலீஸ்காரனே உனக்கு சல்யூட் அடிக்கிற போலீஸ்காரன் தான் உனக்கு தெரியும். ஆனா எங்க வீட்டு புண்டு புள்ளிங்க குளிக்கும் போது கதவை தட்டி எங்க அவன் புருஷன் கேட்பானுங்க, கையை பிடிச்சு இழுப்பானுங்க. அவங்க கால்படாத இடமே கிடையாது. அப்பேற்பட்ட போலீஸ்காரன் தான் எனக்கு தெரியும். அந்த மானங்கட்ட பாலிவட்ட போய் சரணடைய சொல்லியடி. இப்ப என்ன சொல்லிட்டான்? ஏன் காட்டுல போய் கஷ்டப்படுற? ஜனங்களோட ஜனங்களா வீட்டுல இருன்றா இல்ல பழையபடி காட்டுக்கே போ. நீ 1000 சொல்லு கலெக்டர், அந்த போலீஸ்காரன் தான் எனக்கு எதிரி. எங்க அண்ணன் தான் எனக்கு தெய்வம். ஏய், ஒழுங்கா ஊரா பக்கம் போயிச்சு. நீ போமா, உன் புருஷன் நல்லபடியா திருப்பி அனுப்புறேன். பெர்மிஷன் கொடுங்க சார். இந்த கேசட் முடிக்கிறது கூட அந்த காட்டுக்கு பிடிச்சிட்டு வந்து உங்க முன்னாடி வித்த கட்ட வைக்கிறேன். 15 வருஷமா பிடிச்சுதானே இருக்கீங்க. ஒரே இடத்துல தங்குறதுக்கு அவனுக்கு குட்டை இல்ல, காட்டார். இன்னைக்கு இந்த மலையோ நாளைக்கு எந்த மலையோ. அவசரப்படாதீங்க. என்ன சார் விட்டா அவனை பாராட்டி பொன்னாட போத்துவீங்க போல இருக்கு. எதிரியோட பலத்தை சொல்றது ஒண்ணும் பாராட்டு இல்லையா மிஸ்டர் தேவராஜ்? நம்மள நாமே எடை போடுறதா. அது மட்டும் இல்ல, அவன் நம்ம கிட்ட சொன்ன கோரிக்கை நாம ஏத்துக்கிட்டோம். இப்ப நாம மாறினா அவனுக்கு நமக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். கோவம் அவனுக்கு வந்தாலும் நமக்கு வந்தாலும் எழுப்பு நமக்கு தான். நாம மனுஷன் நடந்துகிட்டு அப்புறம் அவனை மனுஷனை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணும். சாரி சார், நீங்க ரிட்டையர் ஆனா கூட அவனா வந்து கையை நீட்டி விலங்கு போட சொல்லுவாங்க. கனவு காணாதீங்க சார். மகர் आप दोनों किस बात पर विवाद कर रहे हैं? விவாதிகள் இப்படி பேசிக்கிட்டே இருந்தா அடுத்த எலெக்ஷனே வந்துடும். மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் பதில் சொல்லி முடியல. எங்க கட்சிக்கே கிட்ட பேர் வந்துடும் போல இருக்கு. உங்க சண்டையை நிறுத்திட்டு எங்க தலைவியை கொண்டு வரதுக்கு ஏற்பாடு செய்யுங்க. அரசப்பனை வச்சே அவனை எப்படி பிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். ஹலோ, கலெக்டர் ஆபீஸா? நான் தான் கண்ணம் பேசுறேம்மா. என்னப்பா நீ பாட்டுக்கு காலையில இன்ஸ்பெக்டர் பாக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்ட. மணி 3 ஆகுதுப்பா. அந்த புள்ள வாயில பச்சை தண்ணி கூட படாம கிடக்குறான். பார்த்தா பாவமா இருக்குப்பா. காலையில சாப்பிடலாம் பரவாயில்ல, மத்தியானம் சாப்பாடு கொடுங்க. என்னப்பா நீ அந்த ரூம் பக்கமே போக முடியலங்கிற? மத்தியானம் சாப்பாடு கொடு, ராத்திரி சாப்பாடு கொடுன்னு இருக்க. எனக்கு என்னப்பா பயமா இருக்குப்பா. நீ போவேனா? செல்வி இருக்கல்ல, அவட்ட கொடுத்து அனுப்பு. என்னது செல்வி கிட்டயா? அவ எப்படி போவா? நான் சொன்னேன்னு சொல்லு, கொண்டு போய் கொடுப்பா. சரி, நான் கொடுத்து அனுப்புறேன். நீ சீக்கிரமா வாப்பா. சார் அவன் ஒரு குற்றவாளி. அவனை போய் விருந்தாளி மாதிரி நீங்க. மிஸ்டர் கமிஷனர், என்ன பொறுத்த வரைக்கும் அவன் விருந்தாளி தான். சாரி, ஐ மீன் ஹரி. மீதி அப்புறம் பேசிக்கலாம். ஓகே சார். உனக்கு அந்த இன்ஸ்பெக்டர் தானே பார்க்கணும். கிளம்பு. ओम शांति 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 गंगे यमुने चैव गोदावरी सरस्वती नर्मदे
உன் கோவம் தீர்ந்துருச்சா? இன்ஸ்பெக்டர் பாத்தியா? அவர் செத்துட்டார். தன்னால சாகல, உன் அண்ணன் தான் சுட்டு கொன்னான். வெறித்தனமா சுட்டு கொன்னான். வயசான அம்மா, கல்யாண வயசுல தங்கச்சி, உலகம் தெரியாத 2 குழந்தை, எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு அமங்கலியா நிக்கிற அவர் மனைவியை பார்த்தியா? இப்ப நீ உன் காலில் சுட்ட இன்ஸ்பெக்டர் காட்டுன்னு கேட்டேன், கூட்டு வந்து காட்டிட்டேன். அதே மாதிரி எங்க அப்பாவை சுட்ட வீரையனை காட்டுன்னு அவர் மகன் கேட்டா என்ன பண்ண முடியும்? உன் அண்ணனை கூட்டிட்டு வந்து அவன் முன்னாடி நிறுத்த முடியும்? வேண்டாம் சார், நீ இன்ஸ்பெக்டர் பார்க்கணும்னு சொன்னப்ப கூட்டி வந்து காட்டியிருப்பேன். இல்லை சொல்லியாது இருப்பேன். சொல்லல. ஏன்? முதல்ல உன் வெறுத்து நடங்கணும். பழி வாங்குற அண்ணா உன் அடிமனசுல இருந்தே போகும். உன்னை சுட்ட இன்ஸ்பெக்டரே உன் முன்னால வந்து நின்னாலும் அவனை மன்னிக்கிற மனப்பக்கம் இதை கலெக்டர் கண்ணா நான் சொல்லல, நண்பனா சொல்றேன்.